காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நம்பர் 2.34. சால்வ் தி ஈக்குவேஷன் z³ + 8i = 0. zன்றது காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி மெத்தட் ஆஃப் சம்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான சம்ஸ். இது கேட்கக்கூடிய क्वेश्चनலயும் ஒன்று. இது 5 மார்க்ல கேட்பாங்க, இல்ல 3 மார்க்ல சிம்பிளா கேட்கறதுனா கேட்பாங்க. 2 மார்க்ல ரொம்ப சிம்பிளா இருக்கும். அந்த மாதிரி மெத்தட்ல கூட கேட்கலாம். கிரியேட்டிவ் क्वेश्चंस எல்லாமே இதல நம்ம என்ன பண்ணிடலாம், டிஃபைன் பண்ணிடலாம். முதல்ல இத சால்வ் பண்ண சொல்றாங்கன்னா இது எத்தனை ரூட்ஸ் இருக்கு அப்படிங்கறத டிஃபைன் பண்ணணும். இது எத்தனை ரூட்ஸ் இருக்கு? 3 ரூட்ஸ் இருக்கு. அப்ப நமக்கு 3 வேல்யூ கிடைக்கும். அதுக்கு முதல்ல நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுத்திருக்க क्वेश्चन எடுத்து எழுதுங்க. z³ + 8i = 0 அப்படின்னு. இந்த பக்கம் கூட்டுவாங்க -8i அப்படின்னு. அப்ப இந்த i 1 இதனுடைய ஃபார்மேட் தெரிஞ்சிருக்கும். இப்போ 1 அப்படினா என்ன அர்த்தம்னா cos 0 + i sin 0. -1 அப்படினா என்ன அர்த்தம்னா cos π + i sin π. i அப்படினா என்ன அர்த்தம்னா cos π/2 + i sin π/2. minus I அப்படினா என்ன அர்த்தம்னா cos π/2 minus I sin π/2. எப்படின்ற போலார் ஃபார்ம் நமக்கு கம்பல்சரி தெரிஞ்சிருக்கும். இந்த நாலுடைய போலார் ஃபார்ம் தெரிஞ்சிருந்தாதான் நாம இந்த சம ஈஸியா என்ன பண்ண முடியும், போட முடியும். அடிக்கடி ரிப்பீட்டடா இத நீங்க என்ன பண்ணுங்க, எழுதி பார்த்துங்க, ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். இப்போ இத எடுத்து பிரிங்க. ஈக்குவல் டு இது இம்ப்ளைஸ் z³ = 8 * -i ன்னு பிரிச்சு. ஏன்னா நமக்கு -i க்கு வேல்யூ இருக்கு, அதனால -i அப்படின்னு பிரிச்சு. அப்ப ஈக்குவல் டு 8 * -i ஓட போலார் ஃபார்ம் என்னது, cos π/2 minus I sin π/2 அப்படின்னு எடுத்துட்டு இப்ப இதுல இருந்து என்ன பண்ணுங்க, 8 இத உள்ளார கொண்டு வாங்க. cos -π/2 plus I sin -π/2 அப்படிங்கறத எடுத்துங்க. அப்பதான் நமக்கு ஆர்குமென்ட் ஆட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இல்லனா ஆர்குமென்ட் நம்மளால என்ன பண்ண முடியாது, நாம தப்பா ஆட் பண்ணிடுவோம். இப்போ ஆட் பண்ணும்போது இது கூட 2k π போடிங்கன்னு வெச்சீங்களா, நமக்கு இப்ப வேல்யூ என்ன பண்றோம், சேஞ்ச் ஆயிடும். ஒரு குவாட்ரண்ட்ல கிடைக்கிறதுல இருந்து வேற ஒரு குவாட்ரண்ட்டுக்கு நமக்கு என்ன பண்ணிடும், மாறி கிடைச்சு. அப்ப எப்பயுமே நமக்கு என்ன இருக்கும்னா cos θ plus I sin θ அப்படிங்கற ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துட்டீங்களா. இப்ப ஆட் பண்ணுங்க, என்ன கிடைக்கும், இத z3 z மாத்துங்க. அப்ப 8⁻1/3 into cos -π/2 plus I sin -π/2 whole power 1/3 அப்படிங்க equal to 8 பவர் நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 2/3 whole power 1/3 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்ப cos 2k π -π/2 plus I sin 2k π -π/2 whole power 1/3 அப்படின்னு. இப்ப இதுல இருந்து இந்த 3 க்கு 3 க்கு கேன்சல் ஆயிடுச்சுனா 2 வரும்ல, 2 வந்துட்ட பிறகு இப்ப இத cos 2k π -π/2 into இந்த டி மோரிஸ் தியரத்து படி இத உள்ளார கொண்டு வந்து n θ அப்படிங்கற ஃபார்மேட் படி plus I sin 2k π -π/2 into 1/3 அப்படின்னு. என்ன கிடைச்சிருக்கு, z equal to 2 into cos 2k π -π/2 into 1/3 plus I sin 2k π -π/2 into 1/3 அப்படின்னு கிடைச்சிருச்சுங்களா. k ஓட வேல்யூ என்னன்னா வரும் 0 1 2 மட்டும். அப்ப k ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. when k equal to 0, k equal to 0 னா அது z1 அப்படி எடுத்துக்கலாம். நம்ம z1 equal to 2 into k இருக்கிற இடத்துல 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணினா 0. அப்ப cos -π/6 னு வந்துருங்களா, இத ரெடி மல்டிப்ளை பண்ணா plus I sin -π/6 அப்படி. இப்போ இதோட வேல்யூ சொல்லுங்க, 2 into cos π/6 னு எழுதிக்கலாங்களா, minus I sin π/6 னு எழுதிக்கலாங்களா. ஏனா நம்ம கான்செப்ட் என்னது, cos -θ equal to cos θ sin -θ equal to sin θ. இத கான்செப்ட். அப்ப இந்த கான்செப்ட் படி எழுதினா 2 into cos π/6 ஓட வேல்யூ என்னது, cos π/6 equal to √3/2. அதுவே sin π/6 equal to என்ன கிடைக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா 1/2. அப்ப அந்த ரெண்டு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. √3/2 minus I 1/2 இதுதான்
அதனுடைய k ஈக்குவல் டு 0. இப்போ செகண்ட் ஆப்ஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. செகண்ட் ஆப்ஷன் k ஈக்குவல் டு 1 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப z2 அப்படின்னு கிடைக்குங்களா? அப்ப 2 இன்டு cos. இப்ப 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 2 pi minus pi by 2 into 1 by 3 plus I sin 2 pi minus pi by 2 into 1 by 3 அப்படின்றது நமக்கு கிடைக்குங்களா? அப்ப 2 into cos. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா என்ன வரும்னா 2 2s are 4, 4 minus pi 3 pi by 2 அப்படின்னு கிடைக்கும். 3 pi by 2 into 1 by 3 அப்படின்றத எடுத்து இப்போ k ஈக்குவல் டு 2 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணால் z3 கிடைக்கும். அதுலேருந்து 2 இன்ட்டு காஸ் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2 2s are 4, 4 2s are 8, 7 pi by 6ன்னு கிடைக்குங்களா? அப்போ 7 pi by 6 ப்ளஸ் I sin 7 pi by 6 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதிலேருந்து இந்த 7 pi by 6 நம்ம எப்படி மாற்றுறோம் அப்படின்னு பாருங்கள். sin 7 pi by 6 ஆன்சரை sin pi plus pi by 6ன்னு பிரிச்சுக்கலாங்களா? அப்போ pi plus pi by 6ன்னு பிரிச்சிட்டிங்கன்னா இது தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட்டில் என்னது? சைன் வந்து நெகட்டிவ், காசும் நெகட்டிவ். அப்போ மைனஸ் சைன் pi by 6. அதே மாதிரி காசு கண்டுபிடிச்சிங்கன்னா காஸ் pi plus 7 pi by 6. அப்போ காஸ் pi plus pi by 6 அப்படின்னு வரும். அப்போ அதிலிருந்து பிரிச்சிங்கன்னா மைனஸ் காஸ் pi by 6 அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும். இதை எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். ஈக்குவல் டு 2 இன்ட்டு மைனஸ் காஸ் pi by 6 மைனஸ் I sin pi by 6 அப்படின்னு வரும். அப்போ காஸ் pi by 6 வேல்யூவும் sin pi by 6 வேல்யூவும் கண்டுபிடிக்கிறோம். sin pi by 6 வேல்யூ என்னது? 1 by 2. காஸ் pi by 6 வேல்யூ என்னது? ரூட் 3 by 2 அப்படின்றத எடுத்துக்கிறோம். அப்போ அதை எடுத்துகிட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா 2 இன்ட்டு மைனஸ் ரூட் 3 by 2 மைனஸ் I 1 by 2 அப்படின்னு வரும். 2 காமனாக எடுத்து கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ 2 காமனாக எடுத்து கேன்சல் பண்ணிங்கன்னா ரூட் 3 மைனஸ் ரூட் I. த ரூட்ஸ் ஆர் 2 இன்ட்டு ரூட் 3 by 2 I by 2 அப்படின்னு மைனஸ் I by 2ன்னு கிடைக்குங்களா? அடுத்தது 2IA, அடுத்தது மைனஸ் ரூட் 3 மைனஸ் I அப்படின்னு கிடைக்கும். வித் இம்ப்ளைஸ் 2 2 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ரூட் 3 மைனஸ் I 2I மைனஸ் ரூட் 3 மைனஸ் I அப்படின்றது நம்மளுக்கு சொல்யூஷனாக கிடைக்கும்.